ஏப்பா இது பெண்புறாவா இல்ல வெண்புறாவா? சமாதான புறா. அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னு வெய்யு, அங்க இதை அமிச்சா போதும், போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடும். அப்படின்னா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு அனுப்பலாங்கிற. ஏயா மனுஷனை சுட்டு சூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் சமாதானம் தான் சண்டை எடுத்துதான். என்ன காரு? காருக்குள்ள யாரு? போய் பாரு. பாத்துருவோம். யாரையுமே காணோம், டிரைவர் தான் இருக்காரு. கூட எவனும் வராம என்னையா திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? சேட்டை பார்த்தா ஓடிடுவே இல்ல. உனக்கு இப்ப பணம் தானே அவன? ஆமாம். அப்படின்னா நான் சொல்றேன் செய்ய. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏற மாதிரி கடமட கடமட கடமடன்னு பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பயே அவன் பணத்தை வாங்கியா. ஓகே, என்ன பேசணும்? பேப்பர் எடுத்துக்க, நான் சொல்ற மாதிரி எழுது. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகையை, உடன் தொகையை, குடவுன் தொகை இல்ல கடன் தொகை, கடன் தானே வாங்கினேன். ஓகே, அவுட். எதுக்கு அவங்க சொல்ற? எதுக்கியா பேச்சுக்கு போது அவங்க சொல்ற? அப்புறம் இன்னான்னு கேட்டேன் கோயா. அதத்தான் அப்படி சொன்னியா? சரி எழுதிக்க. அசலும் வட்டியும் சேர்த்து 15,332 ரூபா 40 நயா பைசாவை. அசல் வட்டி கரெக்டா சொல்றையா? தமிழ நாணயத்தையா திருப்பி தருமாறு மிகவும் பணி வெண்புடன். அது பணி வன்புடன் இல்ல. இதை மட்டும் கட்ட சொல்றேன், சீக்கிரம் கத்துக்கிறோம். சரி அப்படியே எழுதிக்க. கேட்டுக் கொள்கிறேன். இப்போ நான் சைட் படிக்கிறேன். படி. பார்த்து படிக்கப்படாது, மனப்பாடம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி, சேட்டு சீக்கிரம் கொண்டாந்து சொல்றான். அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே. அரே தமிழன் சொல்லி இந்தி பேசுற டிகே சொல்லி. அரே வண்டியர்ரா, இவன்லாம் தமிழ். குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு பாஷையை பேசினா அது வேற மொழியா இருக்கு. சரி எப்படியோ இன்னைக்கு அவனை சமாளிச்சுட்டான். ஆண்டவன் தான் நாளைக்கு